I'd like to welcome you all in the mighty name of Jesus. I hope you've had a blessed week. I would like to invite you all to join us in our worship today and in our service, in our blessed service. I would like to read a verse from the Bible. If you can turn with me to Psalms 27, verse 1. It says, "The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life. Of whom shall I be afraid?" கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானது யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? Amen. Amen. Hallelujah. The first song that we're going to sing is that those who looked up to the face of the God, who seek His face, they will never be put to shame. நாங்கள் பாடக்கூடிய முதலாவது பாடல் என்ன சொல்கிறது? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். Thank
hallelujah. Hallelujah. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Hallelujah. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் சுவாமி. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிறுவனை அனுமதித்தே நன்றி, சிந்தனை மாற்றி நன்றி. சிறுவனை அனுமதித்தே நன்றி, சிந்தனை மாற்றி நன்றி. நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. உமக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளார் வழிகளை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறேன். உள்ளார் வழிகளை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறேன். நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றேன், உன் பலமை எதற்கென் பலன் என்றேன். என் கிருபை உனக்கு போதும் என்றேன், உன் பலமை எதற்கென் பலன் என்றேன். நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர்
அப்பா தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் ஆண்டவரே. அப்பா துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறவர் ஆண்டவரே. அப்பா தெய்வம் இந்த நாளிலே கூட சுவாமி ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே துன்பத்தின் மத்தியில கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அப்பா அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரை தைரியப்படுத்தி ஆண்டவரே, ஆண்டவரே நீ எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா நீ வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே சுவாமி ஆண்டவருக்கு தேவையான ஆத்மாவுக்கு ஆண்டவரே, அப்பா நீ கிருபை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஹalleluya. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் சுவாமி ஸ்தோத்திரம். Love you, Lord, for your mercy never fails me. All my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. All my life you have been faithful. And all my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I love your
Lord, you have been faithful in all our lives, Lord. Lord, whatever the situation, what may be the cause it is, Lord, but Lord, you have always been faithful to us, Lord. Maybe, Lord, we have strayed and left your path, but Lord, still you were there waiting upon us, Lord. Lord, thank you for the rescue. Lord, thank you that you came to this world, Lord, even though we don't deserve it, but Lord, you loved us. Lord, you loved us first, Lord. Oh, thank you, Jesus. Thank you for your kindness and the faithfulness that you have towards us. Lord, we are not deserved to be, Lord, but Lord, you deserve all the worship and the praise and everything, Lord. Lord, we give all the praises to you. Lord, we honor you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord, that you have done everything for us in our life. Lord, sometimes we don't realize it. Sometimes we forget. But Lord, you're always there. Lord, you're on time. Lord, you will provide all the things that we need, Lord. Lord, you have planned everything for us, Lord. Lord, the pains, Lord, the things, the obstacles, sometimes it closes our eyes. We couldn't see farther than that. But Lord, you're always on time. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you. Praise you, Lord Jesus. Hallelujah. We are going to go ahead with the Word of God. I have shared it last week. We have been going through 12 keys. அந்த நாளில் நாங்கள் மறுபடியுமாக தேவனிடத்துல நாங்கள் அவரை கிட்டி சேர அவருக்கு நாங்கள் உபயோகப்படுவதற்காக 12 விதமான திறவுகோள்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன் கடந்த கிழமையில். We looked at the 12 keys to get God to be obedient or close to God, being purposeful, useful to God. Amen. Hallelujah. நாங்கள் கடந்த கிழமையிலே பார்த்திருந்தோம். We looked last week. We looked at அங்கே 12 விதமான திறவுகோள்களை குறித்து நாம் பார்த்திருந்தோம். We looked at the 12 different keys. We have been going through the 12 ways to be useful to God. நாங்கள் தேவனுக்கு எப்படி உபயோகமா இருப்பது என்று சொல்லி 12 விதமான திறவுகோள்களை நாங்கள் பார்த்திருந்தோம். We looked at the 12 ways to be useful to God. அங்கே நாங்கள் 57ஆம் சங்கீதத்திலே நாங்கள் வாசித்திருந்தோம். நாங்கள் அறிந்திருக்க 57ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னவென்று சொன்னால், தேவனாலே நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிற முதலாவது திறவுகோளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். We read in 57th verse, 57th chapter, in the 7th to 11th verse, that God, in the 10th verse, that great is your love, reaching. God sees you because He loves you. David says, "For great is your love, reaching to the heavens. Your faithfulness reaches to the skies." நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது என்ன? முதலாவது திறவுகோள், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதுதான் முதலாவது திறவுகோள். The first key is that you should know that you are loved by the Lord. இரண்டாவது காரியம் நாங்கள் பார்த்திருந்தோம், தேவனை நாங்கள் துதிக்க வேண்டியது அது இரண்டாவது திறவுகோளாக இருந்தது. We ought to praise and worship the Lord whenever we can. அது மாத்திரமல்ல, மூன்றாவது திறவுகோள் என்ன? நீங்கள் தேவனை கனப்படுத்துவதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், எங்கேயும் அவரை கனப்படுத்துவதாக இருக்க வேண்டும். And the third key is to glorify the Lord or honor the Lord in your life. ஆம், நாங்கள் அதை மத்தேயு 6:9 நாங்கள் வாசித்திருந்தோம். We read Matthew chapter 6 verse 9. ஆம், நாங்கள் அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம் நாலாவது திறவுகோள் நாங்கள் பார்த்திருந்தோம். எப்படி பிதாவானவர் செய்தாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து
And the fourth key was to do what the Father is doing. ஆம், அது மாத்திரமல்ல, ஐந்தாவது நாங்கள் பார்த்திருந்தோம், தேவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். And the fifth key was to listen to the Lord. ஏனென்று சொன்னால் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களுக்கு, மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பொழுது நாங்கள் தேவனுக்கு உபயோகம் இல்லாதவர்களாக நாங்கள் போய்விடுவோம். And so when we choose not to listen to the Lord and we listen to other perspectives or worldly perspectives, we tend to not be useful to the Lord. ஆம், நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் 5 வரைக்கும் கடந்த கிழமை நாங்கள் பார்த்திருந்தோமா, 6 வரைக்கும் பார்த்திருந்தோமா? ஆம், 6வது திறவுகோல் என்ன? எல்லாவற்றையும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் The பார்த்திருந்தோம். sixth key was to do all the good that you can in the world. ஆம், நீங்கள் நன்மை செய்வதனால நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அது நாங்கள் எல்லாம் மறந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். And we should know that doing good will not grant us salvation. ஆம், ஏனென்று சொன்னால் தேவனுடைய விசுவாசமா இருக்கிறவர்கள், ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அவர் நன்மை செய்கிறதாக சுற்றித்தே நாங்கள் பார்க்கிறோம். You see, when Jesus roamed the world or the earth, he only did good. ஆம், ஏனென்றால் நாங்கள் யோவானிலே நாங்கள் வாசிக்கிறோம், அங்கே அவர் நன்மை செய்கிறவர்களாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். We read in John that Jesus was someone who only did good. நாங்கள் கடந்த கிழமை நான் சொல்லியிருந்தேன், பராக் ஒபாமா அங்கே சொல்லியிருந்தார் என்ன, நீங்கள் நன்மை நடக்கும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை, நன்மைகளை நீங்கள் உருவாக்க முடியும், நன்மைகளை நீங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். So I mentioned a quote of Barack Obama's last week, saying that when he said, "Don't wait for good things to happen to you. If you go out and make good things happen, you fill the world with hope and yourself." ஆம், இதுவரைக்கும் நாங்கள் கடந்த கிழமையிலே நாங்கள் பார்த்திருந்தோம். So we looked up to this part last week. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் 30வது வசனத்தை நாங்கள் இந்த நாளிலே பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சங்கீதம் 7 அங்கே பார்க்கிறோம், யோவான் 5:30 நாங்கள் வாசித்தால், And if we read John chapter 5 verse 30, Jesus said, "I seek not to please myself, but him who sent me." ஆமென். அங்கே அவர் என்ன இயேசு இங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். What Jesus says is, நான் என்ன விருப்பத்தை அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தையே நான் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். "I seek not to please myself, but him who sent me." ஆம், அவர் அங்கே சொல்லுகிற உதாரணம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இங்கே வாழ்கிற பொழுது அவர் எங்களுக்கு ஒரு உதாரணங்களை விட்டு போயிருக்கிறார், அதை நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we see when Jesus lived on the world, he served as an example to the people. ஆம், ஏன் அங்கே பார்க்கிறோம், அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற பொழுதுல அவர் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை, என்னை அனுப்பினவருடைய காரியத்தை நான் செய்ய வந்திருக்கேன் என்று சொல்கிறார். And Jesus says in verse 30, "I seek not to please myself, but him who sent me." ஆம், நாங்கள் கூட இந்த நாளிலே எங்களுக்கு விருப்பமான, இல்லைன்னா எங்களுக்கு விருப்பமானவர்களுக்குரிய காரியங்களை நாங்கள் செய்வதற்கல்ல, அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே அனுப்பின அந்த பிதாவுடைய சித்தத்தையே நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். And so we are to complete the mission or the duty that God has sent, our Father has sent us to do. ஆம், நாங்கள் 7வது திறவுகோல் இந்த நாளிலே என்ன என்று சொன்னால், தேவனை சந்தோஷப்படுத்த, அவரை ப்ளீஸ் பண்ணுகிற ஒரு காரியங்களை நாங்கள் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டியவராக Is இருக்கிறோம். that we should not seek to please ourselves only and please our hearts, but to do what pleases God. ஆம், அதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we should use it as a lesson in our daily life. ஆம், அதை எங்கள் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுகிற பொழுதுதான் அது எங்களுக்கு மெத்தட். That's a saying. It says practice makes perfect. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை பயிற்றுவிக்கிற பொழுது அது உங்களை அங்கே நிறைவாக மாற்றும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். And so we should just practice the idea of seeking God, pleasing God, and not ourselves. ஆம், நாங்கள் 7வது திறவுகோல் என்ன, தேவனுக்கு பிரியமானதை, தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to do what God wants us to do. நாங்கள் நியாயாதிபதிகளுக்கு திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to Judges. 6ஆம் அதிகாரம் 1 7 நாங்கள் பார்க்க போகிறோம். Chapter 6, verse 1 to 7. நாங்கள் இங்கே பார்க்க போகிற காரியம் 8வது திறவுகோல் என்ன? And so the 8th key we're going to look at
அங்கே நீங்க வாசிக்கலாம். The people of God were in trouble once again. They had done evil in the eyes of the Lord. As a result, they were oppressed and reduced to grinding poverty. The turning point came for them, as it so often does for us, when they cried out to the Lord for help. I am so thankful for the many times in my life when God has answered my cry for help. Whatever difficulties and changes you are facing today, cry out to the Lord for help. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே அங்கே தேவனை நோக்கி அவர்கள் கதறுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். And so we see அவர்கள் மறுபடியும் தேவனுடைய பார்வையிலே அங்கே அவர்கள் தவறு இழைத்தபடியாக அங்கே என்ன செய்கிறார்கள்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை they have once again sinned, and now they are looking to the Lord for forgiveness or for help in this bad situation. அவர்கள் பாவம் செய்தபடியாக அங்கே என்ன திரும்பமாக அங்கே சாத்தானுடைய கருத்திலே அங்கே கொடுக்கப்பட்டு அவர்கள் வேதனைக்குள்ளாக கடந்து போகிறது நாங்கள் பார்க்கிறோம். And so we see they were in the hands of Satan, but they were recognizing that they need God's help, and they called out to Him. நீங்கள் கூட இந்த நாளில அங்கே தேவனை அவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யாதபடியாக நீங்க கடந்து போகிற பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் உங்களை கூட அங்கே விட்டு விடுவார். நீங்களே என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. And so we see God. They were asking God for help in their times of trouble, and He will help you. அங்கே நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவன் நியாயாதிபதிகள் அங்கே உருவாக்கப்பட்டது காரணம் என்ன? ஜனங்களுக்கு நீதி விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக. And so the judges were people who had the duty to make sure that justice was served. நியாயாதிபதிகளே அங்கே ஒவ்வொரு தடவையும் ஜனங்கள் பாவம் செய்கிற பொழுது அங்கே ஒரு நியாயாதிபதி எழுப்பி அங்கே என்ன செய்தார்? அந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்தார். இல்லை என்றால் அங்கே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். And so the judges would essentially act like the judges we have now in the present time, and they would essentially solve a case, and they would decide what is right and what's the right outcomes. It's like they are intercessing between God and the people. அங்கே ஜனங்கள் பாவம் செய்கிற பொழுது அவர்கள் அங்கே நடுநிலையாக நின்று தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே நன்மை செய்யவும் அவர்களை மாற்றி அமைக்கவும் வழிபடுத்தினது தான் இந்த நியாயாதிபதிகளின் காரியமாக இருக்கிறது. But in comparison to today's judges who work by the law, the judges back then acted as intercessors with Jesus, with God. செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். And so then we read, they had done evil in the eyes of the Lord. As a result, they were oppressed and reduced to grinding poverty. அங்கே 2வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் படுத்துக் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். They were oppressed and reduced to grinding poverty and faced various punishments. அது மாத்திரமல்ல 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே என்ன நடக்குது? இப்படி மீதியானியரால இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So the 6th verse says that the Israelites were oppressed and reduced to grinding poverty. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே எப்பொழுது எங்கே விடுதலை வருகிறது என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் சந்தோஷமாக இருக்கிற பொழுது எல்லாம் நன்மையாக நடக்கிற பொழுது தேவனை மறந்து தவறு வழிகளில் அவர்கள் திரிந்து கொண்டிருந்தார்கள். And so we see they are in need of deliverance from. When they were happy and everything is calm, they forgot about God. அங்கே அடுத்ததாக பார்த்தால் அவர்கள் துன்பமும் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் அவரை அங்கே என்ன செய்கிறார்? திரும்பமாக அங்கே சாத்தானிடத்திலே அங்கே கொடுக்கிறார் அவர்களை. And so we see they forgot about the Lord when He had blessed them, He had given them salvation, and then had once again gone back into sin, and now Satan is in control. அவர்கள் அப்படியாக போகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? 6ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் இப்படி மீதியானவரால இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். But because of these events, they were oppressed and reduced to grinding poverty. அப்பொழுது இஸ்ரவேலர் அப்பதான் என்ன செய்றாங்க? கர்த்தரை நோக்கி
முறையிட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். The turning point came for them, and so they cried out to the Lord for help. ஆம், அங்கே இப்படித்தான் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சில பேர் நன்மையான காரியங்கள் நடக்கிற பொழுது, சில பேர் நாங்கள் எங்கேயாவது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கிற பொழுது தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று கூட நாங்கள் நினைப்பது கிடையாது. And so in times of happiness, we tend to forget if God is there or if God actually brought us to that place. எப்பொழுதுமே நாங்கள் துன்பங்கள் வருகிற பொழுதுதான் நாங்கள் தேவனை நோக்கி We பார்க்கிறோம். only look to God in times of trouble. ஆனால் அது தவறான காரியம் அல்ல. But that is not unusual. ஏனென்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில கூட அநேக தடவைகள் நாங்கள் கண்ணீரிலே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். So in my personal life, I've experienced that in times of trouble, God has answered my prayers. நாங்கள் அழுகையோடு கண்ணீரோடு அவர் சமூகத்தில் வருகிற பொழுது அவர் எங்களை தேற்றி ஆக்கி எங்களை உயர்த்தி இருக்கிறார். And so when we show ourselves authentically and make ourselves vulnerable in front of the Lord, He will answer the prayer. நாம் பார்க்கிறோம் 8வது திருமுகோள் என்ன? தேவனை நோக்கி நீங்கள் முறையிட வேண்டும், தேவனையே நோக்கி உங்களுடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். The 8th key is that we should cry out to the Lord for help. ஆம், அது நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு எப்பொழுதுமே நாங்கள் தேவனை நோக்கி மனிதனிடத்திலே போய் ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது இல்லை இது என்று நாங்கள் சொல்வதற்கு முன்பதாக அவரிடத்திலே நாங்கள் முறையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். And so before going to other people and asking them for help or financial help or even advice, we should look to God first. இந்த நாளிலே எந்த விதமான சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் நான் அறியேன், ஆனால் தேவனை நோக்கி நீங்கள் முறையிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள், அவரை நோக்கி நீங்க பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். I don't know what problems or challenges you're facing, but you should cry out to the Lord for help. ஆம், 8வது திருமுகோள் தேவனை நோக்கி நீங்கள் முறையிட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். A key is that you should look to the Lord and cry out for help. அங்கே நாங்கள் அடுத்த திருமுகோளை நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to look at the next key. அங்கே 12வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், So if we look at the 12th verse, அங்கே 12வது வசனத்திலே அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். the 12th verse says, God raised up Gideon and said to him, the Lord is with you, mighty warrior. ஆம், நிச்சயமாக நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன? கிதியோனுடைய வாழ்க்கையில இருந்து தான் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். We see that this verse is taken out of Gideon's life, or is during Gideon's life. ஆம், அங்கே அவன் ஒரு பயந்தவனாக ஒழித்து அங்கே பார்க்க திராட்சை ரசம் செய்கிற இடத்திலே அங்கே கோதுமையை அடித்துக் கொண்டு இருக்கிற ஒரு மனிதனாக ஒழித்தவனாக இருக்கிறான், பயந்தாங்க என்று சொல்றார். And so he was someone who worked in the threshing of grapes as a part of making wine. Actually, he was hiding in the winery, but he is threshing Wheat. So, அங்கே செய்ய வேண்டியது திராட்சை ரசம், ஆனால் அது வெளியில செஞ்சா செய்ய வேண்டிய இடத்துல ஒழித்திருக்கிறார். இரண்டாவது வெளியே அந்த வீட்டை அவர் செய்வார் என்று சொன்னா மீதியானவருக்கு அறுத்து போயிடுவாங்க. அப்ப அவர் ஒழிச்சிருந்து அந்த வைன் ஆர்டர் அதை செய்து கொண்டிருக்கிறார். And so he was threshing his wheat while they make wine. ஆம், ஏன் அவன் பயந்து ஒழித்தவனாக இருக்கிறான், ஆனால் அவரை பார்த்து அங்கே தேவதூதன் என்ன சொல்கிறார்? So he was hiding from the Midianites. What does God say to him? அங்கே சொல்லப்படுகிறார் என்ன? பராக்கிரமசாலி என்று சொல்லி அவரை அழைக்கிறது பார்க்கிறோம். Said, the Lord is with you, mighty warrior. ஆம், அங்கே mighty warrior, பராக்கிரமசாலி என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறார். He is labeled mighty warrior. ஆம், அங்கே அவரை கூப்பிடுகிற பொழுது அவர் ஆண்டவரே நான் எதனாலே அவர் சொல்றார், அவர் பயந்துட்டு ஐயோ நான் அதெல்லாம் பார்க்கவில்லை என்று அங்கே நான் 15 வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு அவன் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன், இதோ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி தன் இடத்திலே அங்கே தேவதூதன் சொல்கிறதை பார்க்கிறோம். And we see Gideon saying in the 15th verse, but Lord, how can I save Israel? My clan is the weakest in Manasseh, and I am the least in my family. ஆம், அங்கே அவன் பயந்து அதை சொன்னாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பதில் 16 வசனத்திலே அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானதை முறியடிப்பாய் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறது பார்க்கிறோம். And so even if he's speaking from a place of cowardice, God is saying, I will be with you. ஆம், அதே போலதான் எங்களது வாழ்க்கையிலே சிலர் நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், மற்றவர்களை போல பெரிய படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். So even in our lives, we may be
feel oppressed and we may feel like we do not have the knowledge to compete in this world. நாங்கள் இந்த தேசத்திலே மைனாரிட்டியாக இருக்கிறோம். So you might be a minority in your country. ஆனாலும் எங்களுக்கு உரிய பெரிய காரியம் என்ன, நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன, தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? What does God want to look at you and tell you? ஆம், தேவன் சொல்கிறார் என்ன, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஹalleluya. He says, I am with you. ஆம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் அங்கே என்ன சொல்கிறார், எதிர்காலம் அந்த அங்கே பதில் சொல்கிறது பார்க்கிறோம். He says, I will be with you. He is speaking in terms of the future. ஆமென். ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறாங்க. எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அதோட நான் இப்பொழுது அல்ல, கடந்த காலத்தில் அல்ல, உன்னோடு கூட நான் எதிர்காலத்திலும் இருப்பேன் என்று அங்கே வாக்கு கொடுக்கிறவராய். ஹalleluya. He's not speaking of the past and the present, but he's speaking of the future, saying he will. ஆம், இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கூட அவர் நேற்று இருந்த கிறிஸ்து அல்ல, இன்று இருக்கிறவர். அவர் நாளையும் அவர் உலகத்திலே முடிவு பரியந்தம் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. And so this is important because he's not only here today, he's not only been here in the past, but he'll be here in the future. ஆம், நாங்கள் மத்தேயு 28:20 அதைத்தான் வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவு கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And so he says, Jesus Matthew says 28. in Matthew chapter 28 verse 20, he has promised that he will be with you always until the very end of the age. ஹalleluya. ஒன்பதாவது திறவுகோல் அதுதான் என்ன, தேவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியவராக. ஹalleluya. No, the ninth key is that we should know that God is with us. ஆம், ஹalleluya. நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறோம் என்று சொன்னா அங்கே 15வது வசனத்திலே நாங்கள் முதல்ல வாசித்ததுதான் அங்கே கிதியோன் என்ன சொல்லுகிறார். What he says in the 15th verse, Gideon, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். how can I save Israel? My clan is the weakest in Manasseh and I'm the least in my family. ஆம், நான் கூட அதிக நேரத்திலே நான் யோசிப்பேன், தேவன் என்னை எப்படி உபயோகிக்க முடியும், நான் ரொம்ப பலவீனமான ஒரு பர்சனாக இருக்கிறேனே என்று சொல்லி என் மனதிலே நான் அதிக தடவை நினைத்ததுண்டு. And so you might feel, or Gideon might feel that he is the weakest and that he is unable to do anything. I also felt so many times in front of other people, I'm so weak, God cannot use me என்று சொல்லி நான் அநேக தடவை நான் என்னை குறித்து நான் யோசித்ததுண்டு. And so I felt outcast many times in Christian situations, worldly situations, and in the idea that I feel weak. ஆனால் நாங்கள் அறிந்திருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய பலவீனத்தை தேவன் அங்கே என்ன செய்கிறார், அதன் மூலமாக அவர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். So God is able to use our weaknesses and strengthen us in the same way. ஆம், நாங்கள் 2 கொரிந்தியர் அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் அங்கே சொல்லுகிற காரியத்தை 2 கொரிந்தியரை நாங்கள் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-9 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். So we read in 2 Corinthians chapter 12 verse 9 to 10. அங்கே அவர் சொல்லுகிறார் என்ன, நான் பெருமைப்படுவேன் எண்ணத்தை குறித்து என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலனின் பூரணமா இருக்கிறபடியா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Apostle Paul says, therefore I will boast all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me. For when I am weak, then I am strong. Hallelujah. Hallelujah. அங்கே பார்க்கிறோம், அங்கே 12ஆம் அதிகாரம் 9:10 இப்படியாக சொல்லுகிறார் அப்போஸ்தலர் பவுல் அங்கே சொல்லுகிறார், அதற்காக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். So he says in 2 Corinthians chapter 12 verse 9 to 10, Apostle Paul, therefore I will boast all the more gladly about my weaknesses, so that Christ's power may rest on me. For when I am weak, then I am strong. ஆம், எங்களுடைய பலவீனங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டணும். ஏன்னு சொன்னா நாங்கள் பலவீனமா இருக்கிறபடியால் தான் அவராலே இது நடந்ததுன்னு நாங்கள் அறிக்கை செய்ய முடியும். And so we have to boast about our weaknesses, because only then can God's power work within us. ஏன்னு சொன்னா நான் எல்லாமே என்னால முடியும், எல்லா ஞானமும் எனக்கு இருக்கிறது, எல்லாம் செய்வேன் என்று சொல்லி நான் நினைத்தேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதன் மூலமாக கிரியை செய்ய முடியாது. So if you feel like you have all the wisdom and knowledge, then God will not be able to work within you, because in your eyes there is nothing for God to do in your life. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் அப்படியானவர்தான். அவர் ஞானத்திலே, படிப்பிலே, அங்கே வல்லமையிலே, ஒரு பதவியிலே ஒரு பெரியவராக இருந்தவர் அவர்.
And so Apostle Paul was someone who excelled in education, who excelled in status. ஆனா அந்த பெருமையினாலே அவர் அங்கே இயேசுவை பின்பற்றி ஜனங்களை கொலை செய்வதற்கு அங்கே தேடி போகிற நேரத்தில் தேவன் அவரை சந்தித்தார். ஹalleluya. But because of that, he became corrupt with pride, which even pushed him to kill followers of Jesus. அப்போது ஆண்டவர் சந்தித்து என்ன சொன்னார்? நீ முள்ளின் மேலே உதைப்பது உனக்கு கடினமான காரியம் என்று சொல்லி அவரோடு கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். And then only God had an encounter with him in Damascus. அங்கே அவர் பேசின பொழுது அவன் எல்லாவற்றையும் மறந்து ஒரு குருடனாக மாறி அங்கே அவன் தாழ்மையான இடத்துக்கு அங்கே தள்ளப்பட்டான். அவனுடைய படிப்பு பெருமை எல்லாமே அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சூன்யமாக போனது. And so when God had spoken to him, he left him blinded by his light, and he was reduced to a normal person and someone without status. அதற்கு பின்பாக ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்த பொழுது அவன் தேவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலனாக அங்கே வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். And when God eventually restored his sight, Apostle Paul was extremely grateful. He became a great apostle and warrior of Christ. ஆம், அங்கே தேவன் அவருடைய பலவீனத்தை அவருக்கு அங்கே எட்டியது அங்கே பார்க்கிறோம். 8வது வசனத்தில் சொல்லுது, எனக்கு ஒரு பலவீனம் இருந்தது, நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவர் சொன்ன பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தை பலன் பூர்ணமாய் விலகும் என்று சொல்லி அங்கே சொன்னார் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And so he said, therefore I'll boast all the more gladly about my weaknesses. Yeah, on the 8th verse he says that I prayed for 3 times that Lord just take away my weaknesses, but Lord said, what did he say? My strength is My strength is yours. Amen. Hallelujah. அவர் என்ன சொன்னார்? அங்கே he was boasting about it. அவர் அங்கே பெருமையாக அங்கே சொல்லுகிறார். அதனாலே நாங்கள் அறிந்திருக்க 10வது திறவுகோல் என்ன என்று சொன்னார்? அவர் எங்களுடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். So the 10th key is that we should know our weaknesses in front of God. ஆம், நாங்கள் 11வது திறவுகோலையும் அங்கே பார்த்து நாங்கள் கடந்து போகிறோம். So let's look at the 11th. அங்கே அப்போ நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, If we read Judges chapter 6 verse 27. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். So Gideon took 10 of his servants and did as the Lord told him, but because he was afraid of his family and townspeople, he did it at night rather than in the daytime. ஆம், நாங்கள் பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் அனுப்பின பொழுது அவன் ஒரு பயத்தோடு தான் போகிறான். அதை பகலிலே செய்யவில்லை. அங்கே இரவிலே அந்த தேவன் சொன்ன காரியத்தை விக்கிர தோப்புகளை அவன் அழித்து போட்டதை நாங்கள் பார்க்கிறோம். And so he still did as the Lord told him, but he did it in the night, in the day. So that means his fear is not completely gone. ஏனென்று சொன்னால் அங்கே 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதில் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். Then in the 30th verse it reads, the people of the town demanded of Joash, bring out your son, he must die, because he has broken down Baal's altar and cut down the Asherah pole beside it. ஆம், இங்கே பார்க்கிறோம். அவனுடைய உயிருக்கு ஆபத்து வருமென்றும் அறிந்தும் அவன் தெய்வம் சொன்னதை அங்கே செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். And so even if there was a clear danger to his life, he still did as God told him. ஆம், அங்கே ஜனங்கள் அவனை கொல்லுவதற்கு தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து அங்கே அவனை வெளியே கொண்டு வா என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு வருகிற காரியம் வருமென்று அறிந்தும் தெய்வம் சொன்னதை அவர் செய்ததை பார்க்கிறோம். And so as a result of his actions, it came to a point where his dad was questioned to where his son is and forced to ask his son to come out. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் அவர் தன்னுடைய உயிரை அவர் தான் மரித்து போவீர் என்று அறிந்தும் இந்த உலகத்துக்கு எங்களை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். ஹalleluya. And in the same way, Jesus came to this world knowing that it ends with him dying for us. ஆம், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் கூட பயப்படும் நாளினிலே நான் கர்த்தரை நம்பிடுவேன் என்று சொல்லுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். See, in our lives we should have the belief and we should have the faith in the Lord and obey him fearlessly. அங்கே ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார்கள், பயம் வந்து உங்களுடைய கதவை தட்டுகிற பொழுது
அவங்க நீங்கள் என்ன விசுவாசத்தோடு கதவை திறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். It says, when faith knocks on the door of your life, let faith answer. ஆம், ஏன்னு சொன்ன எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எங்களுடைய பலத்தை, எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் தேவன் மேல வைத்திருக்க வேண்டும். நாங்கள் எதற்கும் பயப்படாமல் அவர் மேலே அவருக்கு கீழ்ப்படியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So in all times we should have our faith in the Lord. 11வது திருமுகம் என்ன? நீங்கள் பயமில்லாமல் தேவனுக்கு, அதாவது பயமான காரியங்கள் நடைபெறும் என்றாலும் தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். And the 11th key is that we should obey God fearlessly. நாங்கள் எங்களுடைய 11வது திருமுகங்களை பார்த்தோம். நான் கடைசியாக 12வது பார்த்து நாங்கள் இந்த நாளில் முடிவுக்கு நாங்கள் வரப்போகிறோம். ஹல்லேலூயா. Look at the 12th and final key. நாங்கள் பார்க்கிறோம் கிதியோனுடைய அந்த பலம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், So what was the secret of Gideon's power? அங்கே 34வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். We read in the 34th verse. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேசரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Then the Spirit of the Lord came on Gideon, and he blew a trumpet, summoned the Abiezrites to follow him. நாங்கள் முதல் பகுதியில் என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. So it reads that the Spirit of the Lord came on Gideon. நாங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்க வேண்டும் என்று உலகத்திலே சொல்வார்கள். And so we are pushed to have confidence, some sort of level of confidence in the world. ஆனால் எங்களுக்கு கிறிஸ்தவராக எங்களுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன? God கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்க வேண்டும். தேவ பயத்தோடு கூட நாங்கள் தேவ நம்பிக்கையோடு கூட நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். But we as Christians should have confidence in the Lord and more than we have confidence in ourselves. ஏன்னு சொன்னால் அங்கே கிதியோனுடைய காரியத்தை பார்க்க அங்கே பெரிய ஜனத்தை கொண்டு அங்கே தேவன் வெற்றியை கொடுக்கவில்லை. And so if we look at Gideon's power, Gideon and the army's power, he didn't have a large number of people. ஏன்னு சொன்னால் அங்கே 32,000 பேர் அங்கே அவரோடு கூட யுத்தம் செய்வதற்காக அந்த முதலில் வந்தார்கள். And so 32,000 people came initially to fight the war. அப்ப தேவன் என்ன சொன்னார்? Too many people, ரொம்ப நிறைய ஜனம், இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் சொன்னதை பார்க்கிறோம். We see that God actually told Gideon that there are too many people. ஏன்னு சொன்னால் அப்படி 32,000 பேரை வைத்து அங்கே யுத்தம் நடந்து வெற்றி பெற்றிருந்தா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது. And so if they had won a war with 32,000 people, God's name would not have been glorified. அங்கே தேவன் செய்த காரியம் என்ன? 32,000 அங்கே கழித்து திரித்து 300 பேராக மாற்றினார். ஹல்லேலூயா. And what God did was he reduced the numbers of 32,000 people to just 300 people. தேவன் விடுதலையை கொண்டு வர, அங்கே எழுப்புதலை கொண்டு வர, அங்கே அநேக ஜனங்கள், அநேக நம்பர்ஸ், இல்லை எண்ணிக்கையான ஜனங்கள் எங்களுக்கு தேவையில்லை. And so we do not need God does not need large numbers of people to see big transformations, the big wars being fought. அங்கே இந்த தேசம் ரட்சிக்கப்பட, அங்கே நாங்கள் அங்கே விடுதலை கொண்டு வருவதற்கு தேவனுக்கு அநேகமான நம்பர் எண்ணிக்கை உள்ள ஜனங்கள் தேவையில்லை. And so if you want to see the world, the country, the nation being transformed, we need the power, we need God. எங்களுக்கு மனித பலம் அல்ல. We don't need the manpower. ஏனென்று சொன்னால் 32,000 பேரை கொண்டு கூட அவர் அங்கே ரட்சிப்பு கொண்டு வந்திருக்கிறார். And so we see he could have given them salvation or a win with 32,000 people. அப்ப ஜனங்க சொல்லிருக்காங்க, எங்களோட பலத்தினால நாங்க தான் பயப்படணும், நாங்க தான் வென்றோம் என்று சொல்லி ஜனங்க சொல்லியிருப்பாங்க. And the people as well as the other surrounding nations would have thought those people are really good fighters. ஆனால் அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு அங்கே இடம் இருக்காது. But there was therefore no place for God's name to be glorified. 300 பேரை கொண்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. With only 300 people, Gideon's army had come out as victorious. ஏனென்று சொன்னால் அங்கே நாங்கள் வாசித்தோம், அங்கே கிதியோன் மேலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிற பொழுது அவன் எக்காளத்தை ஊதினான், அங்கே ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. And so as we read, the trumpet or the Holy Spirit came down on Gideon and he blew the trumpets. இந்த நாளில் எங்களுக்கு தேவை நம்பர்ஸ் கிடையாது, தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் வர வேண்டியவராக இருக்கிறார். So nowadays we don't need numbers, we don't need large numbers, but we need the Holy Spirit. இந்த நாளிலே தேவன் மேலே உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வைத்திருக்க என்று சொன்னால், அன்று கிதியோன் ஊடாக அங்கே அவர் பெரிய காரியம் செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில மாதிரி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. So if we put our trust in the Lord and give ourselves into Him, then He will do great things in our lives. ஏனென்று
சொன்னா எங்களுடைய பலத்தின் மேல் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் மேலே எங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And so because this is not out of our own strength, but this is the strength of the Holy Spirit. அன்று கிதியோன் பயந்து ஒதுங்கின ஒரு மகனை கொண்டு அங்கே பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். And so we see that God brought a great victory with Gideon, who was hiding, who was a coward. ஆம், இந்த நாளில் நாங்கள் தேவனை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம். So we have to look at the Lord and say, ஆண்டவரே, உம்முடைய வாழ்ந்த ஆவியானவர் எனக்கு தேவை ஆண்டவரே. Lord, I need your Holy Spirit in my life. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்றுவதற்காக நீர் அதை எனக்கு தர வேண்டும் என்று நான் இதனால கேட்க வேண்டும். Lord, we need your Holy Spirit so that we can fulfill the mission or the purpose that you have given us. நாங்கள் தேவனை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே உமது வல்லமையை நிரப்புங்க, இந்த நாளில் நிரப்புங்க, ஆவியானவரே வாரும் என்று நாங்கள் அழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We need to ask the Lord to fill us with His power. ஆம், நாங்கள் நியாயாதிபதிகளை நாங்கள் வாசித்த இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அங்கே 12வது திறவுகோல் என்ன? தேவ நம்பிக்கை என்று சொல்கிற திறவுகோல் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். And as we read in Judges, we need to have trust and faith in the Lord. ஆம், நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பார்க்கிறோம் சில நேரம் கிதியோனை எனக்கு நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கொள்ளணும். I relate myself to Gideon a lot. அவன் ஒரு பயந்தவனாக, as a coward. நான் இதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தவனாக. And I feel that I'm not qualified. அது மாத்திரமல்ல, அவன் ஆனால் இப்படி பயந்த ஒருவனை தேவன் அங்கே என்ன செய்கிறார்? அந்த நீதிமான்கள் பட்டியலில் அவனை போட்டுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see someone so scared and someone so not brave is put in the book of warriors. ஆம், நாங்கள் அவனை பார்த்து ரொம்ப அதிகமாக தேவன் என்னோட கூட இருக்கிறாங்க என்று அறிந்து அங்கே உற்சாகமாக அங்கே செல்வது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அடியிலையும் கூட தேவனை நம்பிக்கையாக வைத்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And so we have to have our faith in the Lord and walk with Him. ஆம், நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And so we have to listen to the Lord's sound and walk with Him. என்று சொன்னால் கிதியோனுக்கு அங்கே நம்பிக்கை இருந்தது, தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லு. அதனாலே அவனை நிறுத்த யாராலையும் கூடாமல் போனது. அங்கே எக்காலத்தை ஊதி பானைகளை உடைத்து அங்கே அவர்கள் விடுதலை செய்தார்கள், அந்த யுத்தத்தை வெற்றி பெற்றார்கள். So we have to have a faith in the Lord so that and we have to believe that His Holy Spirit will work within us. ஆம், நாங்கள் இன்றைய நாளிலே பார்த்த திறவுகோல்களை எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு நாங்கள் உபயோகப்பட வேண்டுமாக இருந்து சொன்னால் நாங்கள் இந்த 12 திறவுகோல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். These are 12 keys that we need to hold in our lives if we wish to be useful to God. மறுபடியும் நாங்கள் முதலாவது திறவுகோல் என்ன? தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Firstly, we have to know that we are loved by the Lord. எந்த விதமான சூழ்நிலையிலும் தேவனை நீங்கள் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு இரண்டாவது திறவுகோல். And so the second key is to worship the Lord whenever possible. அது மாத்திரமல்ல, தேவனை கனப்படுத்துகிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். The third is to honor the Lord with our lives. நாலாவது காரியம் என்ன? தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை நீங்க செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். And so fourthly, we have to do what the Father is doing. ஐந்தாவது காரியம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். And the fifth is to listen to the Lord. ஆறாவது, நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். And the sixth is to do all the good we can. தேவனை எப்பொழுதுமே அவரை சந்தோஷப்படுத்துவதாக இருக்க வேண்டும். And so seventh step, we should seek to please the Lord whenever we can. எட்டாவது காரியம் என்ன? தேவனை நோக்கி நீங்கள் கூக்குரல்களாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க And the வேண்டும். key is that we should cry out to the Lord for help. நீங்கள் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை 9வது காரியத்தில் We should அறிந்திருக்க know that God is with you. உங்களுடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். We have to know our personal weaknesses. 11வது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படி எந்த பயமும் இல்லாமல் எந்த தீங்கு நடக்க போகிறது என்றாலும் கூட அவருக்கு நீங்க கீழ்ப்படிகளா இருக்க வேண்டும். We have to be confident in God's strength in us. Obey God fearlessly. And the 12th one is be God confident. தேவனுக்கு அவர் தேவ நம்பிக்கையோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இதனால செபிப்போம். கர்த்தர் இந்த திருவுகோள்களை எங்கள் வாழ்க்கையில தரப்படியாது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரத்தை நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Heavenly Father, Lord, we praise you. We thank you for this day. ஆண்டவரே, இந்த 12 திருவுகோள்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே உமக்கு உபயோகமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we pray that you can help us to adopt these 12 keys into our lives and to be more useful to you. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த திருவுகோள்களை பெற்று உமக்காக வாழ்ந்து
செய்யணும். Lord, help all those who see this message and help them to adopt these keys and truly bring change into their lives. ஆண்டவரே நீரே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க சுவாமி. Lord, may you take responsibility and guide us. எல்லாவற்றையும் எனக்காக மறைத்து தந்த இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் பெற்று நிற்கிற நல்ல பிதாவே. Ask in Jesus' name we pray. ஆமென். Amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருக்கிறதாக. Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வரை அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். Until we next meet, may God's goodness and mercy follow you. ஆமென்.